பண்டே தொடர் பற்றொடு சுற்றமெனும் வெண்டேரை மகிழ்ந்து விழித்திடவோ கண்டே குற மங்கைதனை களவில் கொண்டே கடிதேகிய கொற்றவனே. இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழ வினைகள் நீங்க. பழ வினைன்னா என்ன? கர்மா, தீய கர்மா. அதுவும் எப்படின்னா, நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சே இந்த ஜென்மத்துல நிறைய பண்ணியிருப்போம். தெரியாம போன ஜென்மத்துல அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்க ஏதாவது பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு உண்டு. நாம போன ஜென்மத்துல பண்ணவும் நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த ஜென்மத்திலையும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அறியாமலும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அறிந்தும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சரிங்களா? நிறைய வினைகள் இருக்கு. பழ வினைனா தீய வினை. சாமி, இந்த தீய வினை நம்மளுக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், தெரியாம பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அது எல்லாமே இந்த பாட்டு படிச்சா போயிடும். அப்படின்னா எப்படி சொல்றாரு சாமி பார்த்தீங்கன்னா, அதாவது தொடர்ந்து என்ன ஆச்சு, நான் பிறந்துகிட்டே இருக்கேன், என்னென்னமோவெல்லாம் பிறக்கிறேன். பண்டே தொடர் பற்ற சுற்றம் எனும் அப்படின்னா என்னன்னா, தொடர்ந்து பிறந்துகிட்டே இருக்கேன் சாமி, என்னை சுத்தி 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 இது அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய கோயில் போவாங்க, குளம் போவாங்க, அடுத்தது நிறைய பரிகாரம் செய்வாங்க. ஆனால் எதுக்குமே ரிசல்ட் இருக்காது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இந்த பழவினை நீக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பழவினை எப்படிங்க? கோயில் போயும் முடியல, நான் பரிகாரம் செஞ்சும் முடியல, அப்போ எப்படிங்க செய்யறது? நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கந்தர் அனுபூதியிலேயே கூட இப்போ பெண் ஆசைன்றது நம்ம சொன்னோம், இதை தீர்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமானது. அப்படி உங்களுக்கு என்னன்னே தெரியல, நான் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியல, இத்தனை கோயில் போயிட்டேன், இத்தனை பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கல ஐயா அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 4 வரியை திருப்பி திருப்பி சொல்லுங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் 4 வரி தானே, ஒரு சின்ன பேப்பரில் கூட எழுதி பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்பப்பெல்லாம் எனக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் திருப்பி திருப்பி சாமி என்னை காப்பாற்று, முருகரால் முடியாத உலகத்தில் எதுவுமே கிடையாது, முருகர் எவ்வளோ பெரியவர், நம்ம பழவினை நிற்கிறது அப்படின்ற ஒரு சும்மா ஒரு போகிற போக்கில் கொடுத்துட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு சாமி அவ்வளோ பவர்ஃபுல். அந்த போகிற போக்கில் கொடுத்துட்டு போகிற நம்ம ஐயாவை நம்ம என்ன சொல்லணும், சாமி தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னுடைய பழவினையை நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை படித்து வேண்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பழைய வினைகள் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருணகிரிநாதர் சொல்கிறார். மிக்க நன்றி.